செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டோம். இத நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. டாக்ஸி டாக்ஸி டாக்ஸி. மியூசியம் போகிறதுக்காக நாங்க டாக்ஸிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டாக்ஸில போலாமா? அப்படின்னா இது தேவையில்லையா? ஒரு நிமிஷம், இந்த வண்டியில நாம போக வேண்டாம். நீங்க வேற சவாரி பாருங்க. தேங்க்யூ. ட்ராப், நீ என்ன பண்ணிக்கிட்டு நம்ம சீக்கிரமா மியூசியம் போய் சேரணும். இல்லனா மறுபடியும் இன்னொரு சிலையை திருடிட்டு போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. நாம பஸ்லயே போயிடுவோம். உன்னோட பால் அந்த மாதிரி சொல்லுச்சா என்ன? என்னோட பால் சொன்னது எப்பவும் தப்பானதே இல்ல. சீக்கிரம் ஏறுங்க. பயங்கரமா டிராபிக்கா இருக்கும் போல இருக்கே. அங்க ஏதோ ஒரு ஸ்கேட் போர்ட் காம்படிஷன் நடந்துட்டு போல இருக்கு. எல்லா ரோட்ஸையும் பிளாக் பண்ணிட்டாங்க பாரு. நான் தான் சொன்னேன்ல, நான் எடுக்கிற எந்த முடிவும் ரொம்ப கரெக்டா இருக்கும். பேசாம நடந்தே போயிடலாம் வாங்க. வாங்க ஆளினால் அழகு ராஜா. நான் தான் கிரைட்டல் அட்போர்ட். நான் தான் எங்க ஆர்கனைசர் ஆகி உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷம். அந்த பீஸ் திருட்டு போயிடும் வான் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அன்னையில இருந்து நான் 2 செக்யூரிட்டி போட்டிருக்கேன், உள்ளேயும் வெளிகளையும். இப்ப நீங்களே அதை பார்த்திருக்கலாம். இதுக்கு மேல நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க வெறும் ரிப்போர்ட்டர்ஸா தான் இங்க வந்திருக்கோம். மறுபடியும் அந்த திருட இங்க வந்தானா அதுல இருந்து நிச்சயமா எங்களுக்கு ஒரு ஸ்டோரி கிடைக்கும். நீங்க வேற ஏதாவது பிரிகாஷன் எடுத்திருக்கீங்களா இந்த காட்ஸ் தவிர? வாங்க அதையும் காட்டுறேன். ஆன்சரட்டோட கடைசி பீஸ் நீங்க இங்க வச்சிருக்கிறது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மியூசியத்துல 2 மில்லியன் பொருட்களை கலெக்ஷனா வச்சிருக்கோம். இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பெரிய ஜீனியஸ் ஆகி இருக்கணும். நீங்க சொல்றது சரிதான். நீங்களே இங்க பார்க்கலாம். இந்த ஆன்சூர் ராட்டோட பீஸை இங்க தான் வச்சிருக்கோம். யாராலையும் இத வந்து இங்க டச் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், அவங்க வேற மாதிரி ட்ரை பண்ணாலும் கூட தயவு செஞ்சு நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்தை சுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க அலோவ் பண்ணாதான். அது ரொம்ப முக்கியமா இருந்தா நீங்க போய் சுத்தி பாருங்க. நான் போய் என் வேலையை பார்க்கறேன். இப்போ நீங்க பார்க்க போறது ஃபைனல் ரவுண்ட். இந்த தருணத்துக்காக தான் நம்ம இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஃபைனல் ரவுண்ட்ல ஏகப்பட்ட கண்டஸ்டன்ட் கலந்துக்கிறாங்க. போட்டிய ஆரம்பிங்க. நம்ம இங்க என்ன தேடிட்டு இருக்கோம்? நான் வேணா ஸ்பியர் பால கேட்டு சொல்லட்டுமா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? டியா, ஆக்சுவலா அவன் சொல்றது சரிதான். எதை தேடுறேன்னு எனக்கே சரியா தெரியல. ஸ்பியர் பால கேட்டு சொல்றேன். டவுட்டே தேவையில்ல. இப்ப பாருங்க. சொல்லே, இப்ப நாங்க எதை தேடுறோம்? பரவாயில்ல. என்னோட ரிப்போர்ட்டிங் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, இந்த ரேஸ் அப்புறம் அந்த கிரவுட் இதெல்லாம் எதுக்குன்னா கவனத்தை திசை திருப்பதான். அப்பதானே திருட வசதியா இருக்கும். அத ஒருத்தன் நிக்கிறான். அந்த சீஸ் ஹெட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏணி மேல ஏறி உள்ள புகுந்து திருடலான்னு பாக்குறியா? திருடனை புடிச்சிட்டேன். சீக்கிரம் வாங்க, என் கையில தான் இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இவன் தான் அந்த திருடன். இந்த கோட்டை போட்டுக்கிட்டு இது மேல ஏற பார்த்தான். நான் புடிச்சிட்டேன். ஆமா, நானே ஒரு செக்யூரிட்டி கார்டு தான். நான் எதுக்காக இந்த ஜாக்கெட்டை போட்டிருக்கேன்னா மாறு வேஷத்துல கண்காணிக்கிறதுக்காக. ஹேய், உள்ள எல்லாம் போக முடியாது. மியூசியத்தை நாங்க க்ளோஸ் பண்ணியாச்சு. என்னப்பா எதையும் காணோம்? எவனோ ஒருத்தன் இந்த மியூசியத்துக்குள்ள பூந்துட்டான் போல இருக்கு. அவன் எங்க இருந்தாலும் அவனை உடனே தேடி கண்டுபிடிங்க. உடனே எல்லா கதவையும் இழுத்து மூடுங்க. உள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அவன் ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பே இல்ல. டியா, நீ மியூசியம் ஃபுல்லா செக் பண்ணு. நானும் டிராப்பும் வெளியே போய் செக் பண்றோம். ஸ்கேட்டிங்ல ரொம்ப போறேன்னு நீ தானே என்கிட்ட சொல்லிருக்க. அது பார்க்கதான் போறீங்கன்னு சொன்னேன். ஆனா விளையாட்டுல நான் இவ்ளோ கில்லாடியா இருப்பேன்னு எனக்கே தெரியாது. எல்லா வழியையும் அடைச்சாச்சு. அந்த திருடன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு என்னவோ இதுல நம்பிக்கையே இல்ல. உன்னோட இந்த ஃபியூச்சர் பால் சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நீ இப்ப எதை தேடுற? இதோ இந்த போஸ்டர் தான் பார்த்துட்டு இருக்கேன். பாரு.
மத்த போஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பழசு, அதனால சுவர்ல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த ராட் சுவாமி புதுசா இருக்கு. ஆமா, ராட் சுவாமி இது பிராண்ட் நியூ. சும்மா உளறாத ட்ராப். அவன் தப்பிச்சு ஓடுறான். ஓடாத, நில்லு. நில்லுப்பா. அவன் தப்பிச்சு போயிட்டான். ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டிருக்கான். பெஞ்சமினோட ரேஸ்ல அவனும் ஒரு போட்டியாளரா கலந்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். பெஞ்சமினோட ரேஸ்னா அது அவனுக்கு ஆபத்தாயிடுமே. ஓ நோ. ஹலோ பெஞ்சமின், ஒரு திருட இப்பதான் மியூசியம்குள்ள புகுந்து ஒரு ஸ்டாச்சுவை திருடிட்டு போயிட்டான். அவன் ஸ்கேட் போர்டு ரேஸ்ல கலந்துக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு திட்டம் போட்டிருக்கான். நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அவனால உனக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீ கொஞ்சம் தள்ளியே இரு. ரொம்ப நன்றி அங்கிள், இன்ஃபர்மேஷன் தந்ததுக்கு நன்றி. அவனே தான் பேண்டோரா, நம்ம கூட ரேஸ்ல திருடனும் கலந்துட்டு இருக்கான். என்ன நீ ஏமாத்த பாக்குறியா? என் கவனத்தை திசை திருப்பி நீ ஜெயிக்கலாம் தானே பாக்குறேன். இல்ல, உண்மையை தான் சொல்றேன். இப்பதான் அங்கிள் ஃபோன் பண்ணி இதை சொன்னாரு. மியூசியம்ல இருந்து அவன் சிலையை திருடிட்டானோ. நாம அவனை தடுத்து பிடிக்கணும். அழகுராஜா வளைய முடியலன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்ப நாம மட்டும்தான் அவனை பிடிக்கிறதுக்கு ஒரே வழி. ப்ளீஸ் இங்க பாரு, நான் பேசினதை எதையும் மனசுல வச்சுக்காத. ஏதோ பொறாமையில பேசிட்ட, மன்னிச்சிடு. இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை பிடிச்சிடலாம். ஓகே. அந்த திருடனை எனக்கு நல்லாவே அடையாளம் தெரியும். இங்க இருக்கிற சந்து புந்துல நுழைஞ்சிட்டானா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? மத்த வீரர்களோட கலந்துக்கிட்டதுனால அதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இல்ல. புரியுதா? ஹெலிகாப்டரா? இருங்க இருங்க இருங்க. இல்ல அது இல்ல. அவன் தப்பிச்சு போறான். அவனை எப்படியாவது பிடிக்கணும். நாங்க திரும்ப வரும்போது காசு கொடுத்துறோம். ஆஹா, எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம அவனை மிஸ் பண்ணிட்டோம். பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்யூஷன் கொடுக்கறேன். அவன் ஏர்போர்ட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். ஹலோ பெஞ்சமின், நாங்க அந்த திருடனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவன் ஏர்போர்ட் குள்ள போய்ட்டான். என்ன சொல்ற? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல. சொன்னீங்க, எங்களுக்கு தெரியும். நான் இன்ஃபார்ம் தான் பண்றேன். நாங்க அவனை பாத்துட்டே இருக்கோம். தியா, உடனே ஏர்போர்ட்டுக்கு போ. அவன் அத போறா பார். குட், நல்ல வேலை செஞ்ச பெஞ்சமின். ஏர்போர்ட்டுக்கு ஷார்ட்கட் எனக்கு தெரியும். என் பின்னாடியே வா பேண்டோரா. ரெடி ஃபார் டேக் ஆஃப். கம் ஆன், நம்ம ஏர்போர்ட் குள்ள வந்தாச்சு இல்லையா? இதுக்கு அப்புறம் ரைட் போலாம். ஏ! ராட் சுவாமி அந்த பீஸை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறான் போல இருக்கு. அந்த ஸ்டாச்சுவை கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறான். சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்னு பார்க்கலாம். அதோ பாரு, அவன் தப்பிச்சு போயிட போறான். ஏற்படாத, அவனால தப்பிச்சு போக முடியாது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஹேண்டில் வித் கேர். ஆனா இது ஏற்கனவே உடஞ்சு போயிடுச்சு போல இருக்க. அவன் தப்பிச்சு போறான். எஸ், ஸ்பியர் பால கேட்டு சொல்லட்டுமா? ஸ்பியர் பால் வேலை செஞ்சிருச்சு பாத்தீங்கல்ல. இதுக்கு முன்னாடி நான் அது என் கண்ணுல பார்த்தது கூட இல்ல. நானும் நம்ப மாட்டேன், ஜட்ஜும் நம்ப மாட்டாரு ராட் சுவாமி. அப்புறம் மிஸ்டர் பாக்கராவ், என்ன சொல்றீங்க? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க வீட்ல இருக்கிறதுலயே அந்த ஒரு ஸ்டாச்சு மட்டும் தான் திருடு போயிருக்கு. சோ கண்டிப்பா அந்த திருடன் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அந்த விஷயத்தை நீங்க வீட்ல வச்சிருந்தீங்க, ஆனா அது உங்களுக்கு சொந்தமானது இல்ல. அது உங்களுக்கு ரொம்பவே நெருக்கடியை கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பெரிய கில்லாடி தான். எதிர்பார்த்ததை விட பயங்கரமா இருக்கீங்க. நீங்க இச்சி டாகிஸா மாறிடுவீங்க. ஓ, என்னோட பிராக்கெட் பிரைடிங் வந்துருச்சு போல இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன். அப்போ நான் என்ன பண்றது? சாரி பேக்கோராட்,
இதுல ஒரு ஆளுக்கு தான் இடம் இருக்கு. அடுத்த முறை நம்ம சந்திக்கலாம். அழகுராஜா, ஏய், ஏய், என்ன பண்ற? ஏய், என் தாலியை விடு. ஏய், ஏய், ஏய். நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் ராட் சுவாமி. குற்றவாளிகள் எல்லாருமே இது ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 திறமையான ஸ்கேட் போர்ட் சாம்பியன் அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதிலே கிடைக்கல. எதுக்காக ராட் சுவாமி அப்புறம் பேக்கராவ் உடைஞ்சு போன 2 சிலைகளோட பகுதிகளை எதுக்காக தேடி அலைஞ்சாங்க? அதனால அவங்களுக்கு என்ன லாபம்? திருடிட்டு போனதை அவங்க விக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணாங்களா என்ன? அப்படின்னா அதுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் வேற இருக்கா? அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓ, ஏதாவது சர்ப்ரைஸா வரும் நான் எதிர்பார்த்தேன். பழங்காலத்துல மக்கள் மியூசிக்கை தான் மேஜிக்னு நினைச்சாங்க. இந்த சிலையில அப்படி ஒன்றும் சூப்பர் நேச்சுரலா எதுவுமே இல்ல. இதுல இருக்கிறது பவர் ஆஃப் மியூசிக் மட்டும்தான். அதுதான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். ஹார்மோனிகா மாதிரி நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா ப்ளீஸ்? அது தேவையில்லை. இப்போ இந்த மியூசியம்ல இருந்து உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது உங்க ஆளினால் அழகு ராஜா.